ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க வளமுடன். இனியா மேரி வீடு சேனலில் நமக்கு இன்றைக்கி ஒரு சுவையான இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய, செஞ்ச உடனே சாப்பிடக்கூடிய ஒரு மாங்காய் ஊறுகாய். நம்ம ஊற வைக்கணும், 2 நாள் வெயிட் பண்ணணும் இல்லை, வெட்டினமா செஞ்சோமா சாப்பிட்டோமான்னு இருக்கலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு இந்த மாதிரி கிளிமூக்கு மாம்பழம் இருக்குது பாருங்கள், மாம்பழம் இல்லை மாங்காய். இந்த மாங்காய் வாங்கி நல்லா கழுவிட்டு அதை கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் பெரிய பெரிய துண்டாக வெட்டுங்க, ரொம்ப பெருசாக வெட்டாதீங்க, ரொம்ப குட்டியாகவும் வெட்டாதீங்க. ரொம்ப குட்டியாக வெட்டினீங்கன்னா அது சீக்கிரமாக இதாயிரும், வதங்கிடும். நம்ம சாப்பிடும்போது மாங்காய் கையில் கடிப்படாது. அதனால் என்ன பண்ணணுன்னா கொஞ்சம் பெருசாக வெட்டிக்கோங்க. இந்த மாதிரி மாங்காயில் மேக்ஸிமம் உள்ள கொட்டை இருக்காது, இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி வந்து நம்ம எடுத்து போட்டுட்டோம் அப்படின்னா அதை ஃபுல்லாக வெட்டலாம். அந்த உள்ளதை உரித்து எடுக்காதீங்க. அது வந்து நல்லா வெந்து வரும்போது மாங்காய் ஃபுல்லாக மாவு மாதிரி இருக்குமா, அது அந்த வத்தப்பொடியில் ஊறி அது சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் அந்த உள்ள கொட்டையை மட்டும் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு ஓரளவுக்கு சன்னமான பெரிய பெரிய துண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாங்காய் ஊறுகாயோட ஸ்பெஷல் என்னென்னா, செஞ்ச உடனே சாப்பிட்லாம். அது கொஞ்சம் நேரம் ஊறணும், அதை வெயிலில் வைக்கணும் அப்படிங்கிற எந்த அவசியமுமே இல்லை. 1 மாதம் வரைக்கும் கேரண்டியாக கெட்டு போகாது. அதுக்கப்புறம் நீங்கள் வச்சுருக்கோன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் இது 1 மாதம் வெளியில் வச்சுருந்தா கூட கெட்டு போகாது. இந்த மாதிரி மாங்காய் எல்லாத்தையும் ஒரே அளவாக வெட்டிக்கோங்க. மாங்காயை வெட்டும்போது அப்படி 1-2 வாய்க்குள்ளேயும் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாங்காய்னாலே ஒரு எல்லாருக்குமே விருப்பமான விஷயம் இந்த மாங்காய். அந்த மாங்காயில் என்ன செஞ்சாலும் சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஒரு மாங்காய் ஊறுகாய் செய்ய போகிறோம். இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம முன்னாடியே கழுவி இருக்கிறதுனால கழுவணும்னு அவசியம் இல்லை. நம்ம முதலே கழுவிட்டு தானே கட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம வெட்டினது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு அடுப்பில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. பாத்திரம் சூடானதும் ஒரு 1/4 கரண்டி அளவுக்கு, நான் மெஷரிங் கப்பில் தான் ஊற்றுறேன், 1/4 கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊறுகாவை பொறுத்தளவுக்கு நம்ம நல்லெண்ணெய் ஊற்றினா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அந்த நல்லெண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அதில் கடுகு உளுந்தம்பருப்பு, நம்ம தாளிக்கிறதுக்கு போடுவோம்ல, அந்த கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். தாளிக்கிறதுக்கு நம்ம எப்படி கொஞ்சோண்டு போடுவோம் அதே மாதிரி போடாமல் கூட கொஞ்சம் போடணும், அவ்வளோதான். நம்ம தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக போட்டு தாளிப்போம், இது ஊறுகாவுக்கு கூட கொஞ்சம் போட்டுக்கிட வேண்டியதான். இது பொரியட்டும். அதுக்குள்ளே நம்ம கருவேப்பிலை இருக்குது பாருங்கள், அதை உருவி கழுவி தொடச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா ஈரத்தில் போடும்போது எண்ணெயில் ஈரத்தில் போடக்கூடாதுல்ல, அதனால அதை நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் அதில் நம்ம கருவேப்பிலையை போட்டுக்கலாம். கடுகு இருந்தால் பொரியுது. நல்லா பொரிஞ்சுக்கிட்டோம். கடுகு பொரிஞ்சால் தான் கசப்பு ஸ்மெல் இருக்காது. இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலை மணம் கொஞ்சம் ஒரு கையளவுக்கு கருவேப்பிலை போட்டு, இதில் நம்ம வந்து வெந்தயம் காயம் இது 2ஐயும் பொடி பண்ணி வச்சுருக்கோம். வெந்தயத்தையும் காயத்தையும் நல்லா வறுத்து அதை பொடி பண்ணி வச்சுருக்கோம். அந்த பொடியை இதில் சேர்த்துக்கலாம். வெந்தயம் வந்து இந்த உரப்பு அதிகமாக இருக்கிறதெல்லாம் சூடு பொருள் சொல்லுவாங்க. அந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே நம்ம வெந்தயம் சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. வெந்தயம் வந்து உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. அதுவும் மாங்காயில் வந்து நம்ம ஊறுகாங்கிறதுனால உரப்பும் உப்பும் ஜாஸ்தியாக போடுவோம். அதனால் நம்ம இதில் வெந்தயமும் காயமும் சேர்க்குறது ரொம்ப நல்லது. இப்போ நான் வறுத்து பொடி பண்ண வெந்தயம் காயமும் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மிளகாய்த்தூள் வந்து 10 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நம்ம இப்போ 2 மாங்காயில் ஊறுகாய் செஞ்சிடும், அதனால் 10 ஸ்பூன் போடுறோம். இல்லை எங்களுக்கு காரம் நிறைய பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா கூட போட்டுக்கலாம். ஆனால் இந்த 10 ஸ்பூனே நமக்கு அதிகமாக தான் இருக்கும். வேணுங்கிறவங்க கூட கொஞ்சம் போட்டுக்கிடலாம். இந்த மாதிரி மசாலா பொடி போட்ட உடனே எண்ணெயில் போடுறோமா, அதனால் உடனே கருகிரும். அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா இந்த எண்ணெயில் நம்ம மசாலா ஐட்டங்கள் எது போட்டாலுமே உடனே கருகிரும். கருகிச்சுன்னா அந்த ஸ்மெல் வித்தியாசமாக தெரியும். அதனால் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டோன்னா அது கருகாது. அந்த எண்ணெயிலையும் தண்ணிலையும் கொஞ்சம் வேகும். வெந்துட்டு இருக்கும்போது நம்ம வெட்டி வச்சுருக்க மாங்காயை சேர்த்துக்கலாம். மாங்காயை சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இது இன்ஸ்டண்ட்டாக நம்ம செய்ய போகிறதுனால இப்போ நம்ம இதில் தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறோம்.
ரொம்ப தண்ணி வேண்டாம், ஓரளவுக்கு அந்த மாங்காய் முங்குற அளவுக்கு லைட்டாக, ரொம்ப முங்கணும் இல்லை, ஓரளவுக்கு லைட்டாக இந்த மாதிரி முங்குற அளவுக்கு ஊற்றி அதை நம்ம ஒரு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து ரொம்ப நேரம் வேக விட்டாலும் ரொம்ப குழஞ்சி போயிடும், நம்ம வாயில் சாப்பிட்றதுக்கு வெறும் ஜூஸ் மாதிரி தான் கிடைக்கும், மாங்காய் மாதிரி கிடைக்காது. அதனால் ஒரு 3/4 பதம் வேகிற அளவுக்கு நல்லா வேக விட்டுருங்க. இதில் நம்ம கடைசியிலையும் நல்லெண்ணெய் சேர்க்க போகிறோம். மொத்தம் இதுக்கு தேவையான நல்லெண்ணெய் வந்து 3/4 டீஸ்பூன், அதாவது 3/4 கப்பு. நம்ம மெஷரிங் கப்பில் ஊற்றிருக்கோமா 3/4 கப்பு. இப்போ 1/4 கப்பு முதல்ல ஊற்றிட்டோம், இன்னும் 1/2 கப்பு நம்ம திரும்ப ஊற்ற போகிறோம். அதுக்குள்ளே இந்த மாங்காய் கொஞ்சம் வேகட்டும், 3/4 பதத்தில் வேகட்டும். அதை ஒரு மூடி போட்டு மூடி வேக வச்சுருங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் செஞ்ச உடனே சாப்பிட்றலாம். அதனால தான் இதுக்கு இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய். இப்போ வாழ்க்கை எல்லாமே இன்ஸ்டன்ட் ஆகிப்போச்சு, எதுவுமே நிதானமாக பொறுமையாக யாருமே செய்கிறது கிடையாது. ஊறுகாய்ங்கிறதுனால நம்ம உப்பு கொஞ்சம் அதிகமாக தான் போடணும். ஏன்னா நம்ம 1 மாதம் வச்சுருந்து சாப்பிட்ற அளவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட போகிறோம். அதனால் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. ஊறுகாய்னாலே உப்பு, வத்தப்பொடி, எண்ணெய் இதுதான் அதிகமாக இருக்கணும். எண்ணெய் மேலே இருந்துச்சுன்னா இந்த ஊறுகாய் கெட்டே போகாது. நம்ம தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு அதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சு வேக வச்சிடலாம். வேக வச்சோன்னா இப்போ எப்படி தண்ணியாக இருக்குது, இது வெந்ததுக்கப்புறம் அந்த மாங்காயோட தொளி மட்டும் தான் தெரியும், மற்றபடி எல்லாம் நல்லா சேர்ந்து நல்லா கொலன்னு வந்துடும். வந்துட்டால் இப்போ நம்ம கரண்டி வச்சு கிண்டுனோனாலே அந்த கெட்டித்தன்மைப்பட்டது நமக்கு தெரிஞ்சிடும். எவ்வளோ தண்ணியாக இருந்தது, இப்போ எவ்வளோ கெட்டியாக இருக்குது. இப்படி இருந்தால் தான் நமக்கு அந்த ஜூஸினஸ் கிடைக்கும். வெறும் மாங்காய் வச்சு இப்போ தயிர் சாதம் வச்சு சாப்பிட்றோன்னா அந்த ஜூஸினஸை தொட்டு நம்ம சாப்பிட்றலாம், சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆகிட்டு, இதில் அந்த தண்ணியெல்லாம் வற்றினோடனே நம்ம ஒரு 1/2 கப் எண்ணெய் நல்லா எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த 1/2 கப் நல்லெண்ணெயை மேலே ஊற்றிடணும். ஊற்றி நல்லா கிண்டி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி எடுத்துட்டோம்னா நம்மளோட இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆகிட்டு. ஏன்னா இது வெந்துருமா, இப்போ நம்ம ஊற போட்டோன்னா அது ஊறுறதுக்கு எப்படியும் 1 வாரம் ஆகும் குறைஞ்சது. இதுனா நம்ம வெந்துட்டா உடனே சேர்த்து சாப்பிட்றலாம். இப்போ செஞ்சு முடித்த உடனே சாப்பிட்றலாம். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு ரொம்ப நேரம் கிண்டாதீங்க. நல்லெண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் அந்த நல்லெண்ணெய் எல்லா இடத்துலையும் படுற அளவுக்கு கிண்டி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணினீங்க அப்படின்னா நம்மளோட மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆகிட்டு. நீங்கள்லாம் இந்த வெயில் காலத்தில் மாங்காய் ஊறுகாய் எப்படி போடுவீங்கன்னு சொல்லுங்கள். இந்த மாங்காய் ஊறுகாயில் எதுவும் மிஸ்டேக் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் என்னோடய ஸ்டைல் மாங்காய் ஊறுகாய் இது தான். இப்போது எல்லாத்தையும் ரெடி பண்ணி எல்லாம் எண்ணெயும் கலந்து விட்டு ரெடி பண்ணி எடுத்தாச்சு. நம்மளோட மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆகிட்டு. இந்த மாங்காய் ஊறுகாய் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இனியா மேரி வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உடனே உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். எல்லாருக்கும் கண்டிப்பாக இந்த மாங்காய் ஊறுகாய் பிடிக்கும்னு நினைக்கிறேன். மாங்காய் ஊறுகாய் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குதுன்னு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இப்போது எனக்கு 650 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. அந்த 650 சப்ஸ்கிரைபருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் அடிக்கடி ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ்க்கு தேவையான அளவுக்கு வீடியோஸை நான் போடுறேன். எவ்வளோ பார்க்குறதுக்கு எவ்வளோ ரெட்டிஷாக சூப்பராக இருக்குல்ல. நம்மளோட இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆகிட்டு. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.